தந்தை, மைந்தர், தூய ஆவின் திருப்பேராலே ஆமென். இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாக நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமாக இருக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தாவே, திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் வீடுகளிலிருந்து இந்த வழிபாட்டை பார்ப்பதற்கு நீர் உதவி செய்ததற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொழில்நுட்பம் வளர்ச்சியின் வழியாக ஒருவரை ஒருவர் பல தூரங்களில் இருக்கின்ற இடங்களை இந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக கர்த்தாவே, இந்த வாரம் நாங்கள் அருட்பணி வாரமாக ஆசரிப்பது நிமித்தமாக அருட்பணியின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த வழிபாடு முழுவதும் உம்முடைய அருட் சமூகம் இருந்து எங்களை வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த வழிபாடில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கும் திருமறை பகுதியும், கேட்கும் அருளுரை, ஏறெடுக்கும் மன்றாட்டு அனைத்திலும் உடைய சமூகம் இருந்து வழிநடத்துகின்றோம். உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் கெஞ்சி மன்றாடுகிறோம், அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கடவுளை போற்றும் வண்ணமாக இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 6ஆம் கீர்த்தனை, கீர்த்தனை எண் 6, சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம் என்ற பாடலை முதல் சரணம், 3ஆம் சரணம் மற்றும் கடைசி சரணம் வரும் நாம் இந்த பாடலை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். தென்னிந்திய திருச்சபை இறை வழிபாட்டு நூலில் 76ஆம் பக்கத்தில் உள்ள 2ஆம் ஆராதனை முறைமையின் ஒரு சில அம்சங்களை நாம் இந்த வழிபாட்டில் பயன்படுத்துவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுதும் எங்கள் வாய் உம்மை புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன.
உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் தோற்கடிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாமாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாமாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்புக்குரியவர்களே, சென்ற வாரம் வழிபாடு முழுவதும் நாங்கள் ரெக்கார்ட் செய்து அதை அப்லோட் செய்யும் போது ஏதோ ஒரு சின்ன குறைவு நிமித்தமாக அது அப்லோட் செய்யப்படாமல் அது அதே இடத்திலே நின்று விட்டிருந்தது. அதற்கு நாங்கள் மனம் வருந்துகின்றோம். அந்த டெக்னிக்கல் எரர் நிமித்தமாக சென்ற வாரம் அந்த வழிபாட்டை நாங்கள் உங்களுக்கு அப்லோட் செய்யாததனால் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள அருள் திருமதி உஷா மார்ஷல் ஐரமா அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன். அந்த அழைப்பு ஏற்று அவர்களும் நமக்கு பிரசங்கத்தை செய்கிறோம் என்று முன்வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்காக அவரை நான் அழைக்கின்றேன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற உம்முடைய அடியார்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ், கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்தல் அருட்பணி வழியாக என்று சொல்லி இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே மீகா தீர்க்கரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் வரை, சங்கீதம் 85, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4-9 வசனங்கள் நமக்கு நிருப பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ பாடமாக லூக்கா 24ஆம் அதிகாரம் வாசனங்கள் 36-49 வரை நமக்கு தியானத்திற்காக கொடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக அருட்பணி என்று சொல்லும் பொழுது நமக்கு அருட்பணியாளர்களுடைய ஞாபகம் தான் வருகின்றது. மிஷனரிஸ். அருட்பணியாளர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு ஜோல்னா பையை மாட்டிக்கொண்டு கைகளிலே பிரதிகளை வைத்துக்கொண்டு ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, வீதி வீதியாக சென்று அந்த பிரதிகளை கொடுத்து ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு அறிவிப்பார்கள். அப்போ அருட்பணி என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அன்பை பிரதிகள் வழியாக அறிவிப்பதாக நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது. அந்த சிந்தனையோடு அந்த அருட்பணியினுடைய அர்த்தத்தை நாம் அங்கே நிறுத்தி வைக்கின்றோம். ஆனால் அருட்பணி என்பது சற்று விரிவாக்கம் செய்து நாம் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்திலே அதை மிஷன் என்று சொல்வார்கள். இந்த மிஷன் என்று சொல்கின்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான மிசியோ டே என்கின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதனுடைய பொருள் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது டு சென்ட், அனுப்புதல். யாரையாவது நாம் அனுப்புகின்றோம் என்று சொன்னால் வெறுமனே நாம் அனுப்ப மாட்டோம். ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு நோக்கத்தோடு கூடியதான் நாம் யாரையாவது வெளியே அனுப்புகின்றோம். அது கடைக்கு போனோன்னா கூட அதில் ஒரு நோக்கம், ஒரு காய் வாங்கணும் அல்லது ஒரு கறி வாங்கணும், ஒரு நோக்கத்தோடு தான் நாம் அனுப்புகின்றோம். அப்பொழுது ஆண்டவருடைய பணிக்காக நாம் ஒருவரை அனுப்புகின்றோம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஆண்டவருடைய அன்பை பகிர வேண்டும், ஆண்டவருடைய நற்குணங்களை பகிர வேண்டும், ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த அருட்பணி ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் எப்படியாக பகிர வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி மீகா தீர்க்கரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் நாம் வாசித்தோம். மிக அழகான ஒரு பகுதி இது. இந்த இடத்துல என்ன குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், போரற்ற ஒரு வாழ்வு, அதுதான் மையமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து இந்த பகுதியிலே. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயம் என்பது பர்வதங்கள் மேல் உயர்த்தப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஆலயம் பர்வதங்கள் மேலே உயரமாக இருக்கின்ற அந்த இடத்திலே எல்லா ஜாதியாரும் ஓடி வருவார்கள். எல்லா ஜாதியார் அங்கே ஓடி வரும் பொழுது திரளான ஜனல் கூட்டம். அந்த திரளான ஜனல் கூட்டம் மத்தியிலே கடவுள் நியாயம் விசாரிப்பார். நியாய தீர்ப்பு செய்கின்ற ஒரு நாளாக அது இருக்கும் பொழுது அந்த இடத்திலே நாம் காண்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால் 3 விஷயங்கள் நடைபெறுகின்றது. முதலாவதாக 3ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், பட்டயங்கள் மண்வெட்டிகளாகவும் அப்பொழுது தங்கள் ஈட்டிகள் அரிவாள்களாகவும். பட்டயமும் ஈட்டியும் மண்வெட்டியாகவும் அரிவாள்களாகவும் மாற்றம் பெறுகின்ற நிலை. இந்த பட்டயம் ஈட்டி என்று நாம் சொல்லுகின்ற நேரத்திலே அதை போர்க்கருவிகளாக போருக்காக நாம் பயன்படுத்தக்கூடியவைகள். ஆனால் மண்வெட்டிகள் அரிவாள்கள் என்று சொன்னால் அந்த கருவிகளை நாம் விவசாயத்திற்காக பயன்படுத்துவோம். ஒரு நிலத்தை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த நிலத்திலே விளைச்சல் வரும் பொழுது அதை அறுவடை செய்வதற்காக பயன்படுத்துகின்ற இந்த கருவிகள் ஒரு செழிப்பை தரும். அப்போ போரற்ற ஒரு நிலைமை மாறி ஒரு சந்தோஷமான சமுதாயம், சமாதானம் நிறைந்த சமுதாயம் வர வேண்டும் என்பதாக மீகா தீர்க்கரின் வழியாக கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு இங்கே சொல்கின்றார். அப்ப இனி போரற்ற ஒரு நிலைமை, போருக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட அந்த இடங்கள் எல்லாம் சமாதானத்தின் பயிற்சி நிலமாக மாற்றம் பெறுகின்றது. இந்த போர் என்று சொல்லும் பொழுது வெறும் கருவிகளை வைத்து மட்டுமே போர் செய்கின்ற நிலைமை மட்டும் கிடையாது. மாறாக உறவுகள் வழியாக கூட போர்கள் ஏற்படுகின்றது. அதைதான் குறிப்பிட்டு 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது, அவன் அவன் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்தி மரம் நிழலிலும் சொந்தமா யாருக்கும் அடிமைகளாக இல்லாமல், எஜமான் அங்கே பணியாட்கள் என்கின்ற அந்த நிலைமை இல்லாமல், பயம் இல்லாத ஒரு நிலைமை. அந்த வசனம் தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது பயப்படுத்துவார் இல்லாமல், யாருக்கும் பயம் இல்லாமல் சுதந்திரமாக என்னுடையவைகள் என்று சொல்லி அந்த உறவு நிலைகளிலே எந்த ஒரு விரிசலும் இல்லாதபடிக்கு அமைதலாக சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதே போல நாம் 7ஆம் வசனத்திற்கு வருகின்ற நேரத்திலே நொண்டியானவர்களையும் தூரமாய் தள்ளுண்டு போனவர்களையும், பொதுவாக சமுதாயத்திலே நொண்டியாக இருக்கின்றவர்கள், தூரமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஒன்றாக இணைந்து மற்ற மக்களோடு வர முடியாத ஒரு நிலை. அப்போ அந்த உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய நாள் வரும் பொழுது, அந்த கடைசி நாளிலே எல்லாரும் மலை மீது வருகின்ற நேரத்திலே நொண்டியானவனும் சேர்த்து கொள்ளப்படுவான், தூரம் தள்ளி வைக்கப்பட்டவர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அப்பொழுது அதனுடைய விளைவு என்ன என்று பார்க்கும் பொழுது பலத்த ஜாதிகளாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். அப்போ மனிதர்களுக்குள்ளாக அந்த உறவுகளிலும் கூட எந்த போர் அற்ற ஒரு நிலைமை. நாம் ஆண்டவருடைய சமாதானத்தை அருட்பணியாக ஒருவரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 காரியங்களும் நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். தேசத்திலே போர் இருக்கக்கூடாது, மனிதர்களோடு நாம் போரிடக்கூடாது, உறவுகளிலே எந்த போரற்ற நிலைமை இருக்க வேண்டும். சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வதன் வழியாக இந்த போரற்ற நிலைமையை நாம் நிச்சயமாக உருவாக்க முடியும் என்பதாக எங்கள் மீகா தீர்க்கரின் வழியாக நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது நிருப பாடத்திலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 9 வசனங்கள் இங்கே பதற்றமற்ற ஒரு வாழ்வு. பொதுவாக மனிதர்களாக நாம் பிறந்தாலே ஏதாவது ஒரு பதற்றம் நமக்குள்ளாக இருக்கும்.
என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு வேலை கிடைக்குமா, என்னுடைய பிள்ளைகள் நன்றாக வளர்வார்களா, ஏதோ ஒரு பதற்றம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்திலே பவுலடிகளார் சொல்றார், கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவருடைய காலம் சமீபமாக இருக்கும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் நாம் தெரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது சாத்தியங்களா? நம்மால் நிம்மதியாக இருக்க முடியுமா? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக நாளைக்கு நாம் உயிரோடமை இருப்போமான்ற ஒரு கேள்வி நமக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. நாளைக்கு நம்முடைய நிலைமை என்ன, அடுத்த மாதம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், நமக்கு பணம் இல்லையே, பற்றாக்குறைகள், எதிர்கால வாழ்க்கை கேள்வி, இப்படி பல ஒரு மனதிலே குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது. பதற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே அழகாக பவுலடிகளார் வழியாக நாம் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், 6ஆம் வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலை வேண்டாம், எல்லாவற்றையும் குறித்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? 4 காரியம்தான். விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதலினால் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது, அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். விண்ணப்பத்தின் வழியாக, ஸ்தோத்திரங்களின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, வேண்டுதலின் வழியாக கர்த்தருக்கு தெரியப்படுத்தினால், 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனையும் காக்க கடவுது. தேவ சமாதானம் எங்கே நமக்குள்ளாக வரும்? நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தனைகளிலும். ஏன்னா இருதயமும் சிந்தனையில தான் நமக்கு பலவிதமான எண்ணங்கள் ஏற்படுகின்றது. ஹார்ட் இஸ் அ சென்டர் ஃபார் அவர் திங்கிங். நம்முடைய நினைவுகள் எல்லாம் பிறக்கின்ற இடம் இருதயமாக இருக்கிறது. அந்த இருதயத்திலே தோன்றும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் குழப்பமான ஒரு நிலைமை. அப்போ நம்ம இருதயமும் நம்முடைய சிந்தனையும் கடவுள் காக்கின்றவராக இருக்கின்றார். அந்த பதற்றமற்ற நிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம். 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்கின்றது. பிலிப்பியர் 4:9, சமாதானத்தின் தேவன் உங்களோடு தங்கியிருக்க வேண்டுமானால் நீங்கள் என்னிடத்தில், மீண்டுமாக சொல்லப்படுகின்ற 4 காரியம் என்னவென்றால், கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை, எதை பற்றி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், அடைந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். அதுதான் இங்கே பவுலடிகளார் அழகாக சொல்கின்றார். இவைகளை நாம் பண்ணும் பொழுது கிறிஸ்துவை பற்றி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் செய்கின்ற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, ஒருவரோடு ஒருவர் அந்த பகிர்தல் இருக்கும் பொழுது, ஆண்டவரை பற்றி நாம் சொல்லுகின்ற நேரத்திலே அந்த பதற்றமற்ற நிலை மாற்றம் பெறுகின்றது. நமக்கு சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே பதற்றமற்ற நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு சமாதானத்தின் தேவனை பற்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 3ஆவதாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே நற்செய்தி பகுதியாக லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 49 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி நமக்கு தெளிவாக உரைக்கின்ற காரியம் என்னவென்றால், பயமற்ற ஒரு வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சீடர்கள் இங்கே உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சம்பாஷணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து நிற்கின்றார். இது கடைசியாக எருசலேமிலே ஆண்டவர் சீடர்களை சந்தித்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது. அங்கே ஆண்டவர் வந்து அவர்கள் மத்தியிலே நின்று அவர்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், 37ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை பார்த்த மாத்திரத்திலே அவர்களுக்கு பயம், கலக்கம் ஏற்படுகின்றது. யாரு இந்த மனுஷன் திடீர்னு வந்து நிற்கிறாரே, நம்மளே இப்போ எப்படி இருக்கிறோம்? நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புதிதாக ஏதோ ஒரு ஆவி வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். ஒரு பயம் இருக்கிறது, ஒரு கலக்கம் இருக்கிறது.
38வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இவர் ஆவிதானா? இங்கே நின்று கொண்டிருக்கிற மனிதர் யாருன்னு தெரியலையே. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஆவிக்கு என்ன இருக்காது? மாமிசம் இருக்காது, எலும்பு இருக்காது. நீங்கள் என்னை தொட்டு பார்க்கலாம் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்போ 41வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு இன்னுமாக அந்த உறுதிப்பாடு, இவர் யாருன்னு தெரியல, ஆனாலும் ஒரு சந்தோஷம் இருக்கு இவங்களுக்குள்ள. அப்போ கேட்குறார், புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்று சொன்ன மாத்திரத்திலே பொரித்த மீன், அதோடு கூட தேன் கூட்டு துணிகளை அங்கே அவர்கள் கொடுக்கின்றார்கள், சீடர்கள் கொடுக்கின்றார்கள். முதல் ஆண்டவர் செய்கின்ற காரியம் என்னவென்றால், அந்த பயம் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால், நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் மீண்டுமாக அந்த உறவை உறுதிப்படுத்துகின்றார். அந்த ஐக்கியத்தை அங்கே வலியுறுத்துகின்றார். நான் இருக்கின்றேன் என்கின்ற அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை உறுதிப்படுத்தியதற்கு பின்பதாக 45ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், அவர்கள் மனங்களை அவர் திறந்து. ஏன்னா நம்முடைய மனசு பல நேரத்தில் இந்த பயத்து நிமித்தமாக மூடப்பட்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? குழப்பமான சூழ்நிலைகள், சந்தேகங்கள் வரும் பொழுது தெளிவில்லாத சூழ்நிலை. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மனங்களை திறந்து அதன் பின்புதான் வேத வாக்கியங்களிலே இருக்கின்ற காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். அப்ப அந்த பயம் நீக்கம் பெறுகின்றது. வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளும் பொழுது அவர் அங்கே வலியுறுத்தி சொல்கின்ற காரியம் என்னவென்று சொன்னார். 45ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்து ஆனவர் பாடுபட வேண்டும், அவர் மீண்டுமாக 3ஆம் நாளிலே உயிர் தெரிந்து வர வேண்டும். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க தானே? இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நினைவூற்றுகின்றார். அப்போ ஆண்டவர் உங்களோடு தங்கியிருக்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் எதற்காக பயப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்கின்றார். 49ஆம் வசனத்திலே கடைசியாக சொல்லும் பொழுது, பெலனால் தரிப்பிக்கும் வரை, பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை என்று சொல்கின்றார். அதாவது நீங்கள் இன்னும் நம்பி பெலன் அடைகின்ற அந்த நாள் வரை. அப்போ ஒருவரோடு நம்முடைய சமாதானத்தை, ஆண்டவரின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவர்களுக்குள்ளாக காணப்படுகின்ற அந்த அச்சுறுத்தல், பயத்தை நீக்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உறவுகளை அவர்களோடு நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஐக்கியத்தை வலியுறுத்த வேண்டும். ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக நாம் கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை கொடுக்கும் பொழுதுதான் பெலன் அடைந்தவர்களாக அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக, சமாதானத்தின் வாழ்வுக்குள்ளாக நடத்தப்படுவார்கள். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆக அருட்பணி என்று சொல்லும் பொழுது ஆண்டவரின் சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 3 நிலைகளிலே பார்த்தோம். போரற்ற ஒரு வாழ்வு, அதே போல பதற்றமற்ற ஒரு வாழ்வு, பயமற்ற ஒரு வாழ்வு. இது இருக்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவை பற்றி நாம் பகிர்ந்து கொள்கின்ற நேரத்தில் நிச்சயமாக அந்த சமாதானம் என்பது நமக்குள்ளாக, நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் ஏற்படும். சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிக்கொள்வதற்கு நாம் அனைவரும் ஆண்டவரின் அருட்பணியாளர்களாக, அவர்களுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட சுவாமி விரிவான ஒரு பார்வையோடு அருட்பணியினுடைய நோக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அருட்பணி என்று சொல்லும் பொழுது வெறும் உம்முடைய அன்பை நாங்கள் அறிவிக்கின்றவர்களாக மட்டுமல்ல, உம்முடைய சமாதானத்தையும் நாங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சமாதானத்தை பகிர்ந்து கொள்கின்ற நேரத்திலே மக்களுக்குள்ளாக காணப்படுகின்ற அந்த போரை நாங்கள் எடுத்து போடுகின்றவர்களாக, ஆண்டவரே அந்த உறவு நிலைகளை சீர்படுத்தி கொண்டு வாழ்கின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுத்தந்திருக்கிறீர். உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். பதற்றம் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பதற்றம் இருக்கின்ற அந்த நிலைமையை மாற்றி ஆண்டவரே பதற்றமற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை போதிக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை பற்றி அதிகமாக எடுத்து சொல்கின்ற நேரத்திலே ஒரு சமாதானம் ஏற்படுத்தப்படுகின்றது என்று பவுல் அறிஞர் சொல்லியிருக்கிறார். அந்த தயவுக்காக நன்றிகளை செலுத்துகின்றோம். அதே போல சீடர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பயம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பயமற்ற
அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி பலனடைய செய்கின்றார். அந்த தயவுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய உறவு எங்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது சீடர்கள் சமாதானத்தில் ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த நாளிலே கூட கர்த்தாவே, இந்த கொரோனா என்கின்ற இந்த விஷ கிருமி நிமித்தமாக நாங்கள் அச்சுறுத்தப்பட்ட நிலைமையிலே இருக்கின்றோம். எங்களுக்குள்ளாக இன்னும் இந்த போர் எப்பொழுது நிறைவு பெறும், எப்பொழுது இந்த பதற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழப்போகின்றோம், எப்பொழுது பயமில்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழப்போகின்றோம் என்று நாங்கள் எங்களுடைய இருதயத்திலும் சிந்தனைகளிலும் நாங்கள் நினைத்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது, ஸ்தோத்திரத்தோடு ஜெபங்களை உம்மிடத்திலே ஏறெடுக்கும் பொழுது, வேண்டுதலை செய்கின்ற பொழுது, உம்முடைய உறவை நாங்கள் மீண்டுமாக ஏற்படுத்தும் பொழுது, ஆண்டவரே, இந்த ஒரு அச்சுறுத்தக்கூடிய நிலைமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீர் என்கின்ற வார்த்தை இந்த நாளிலே நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆம் கர்த்தாவே, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் நாங்கள் பகிர்ந்து ருசி பார்த்து வாழ்கின்ற நேரத்திலே எங்களுக்கு சமாதானத்தின் வாழ்வை நீர் கட்டளை இடுவீர். அந்த தயவுக்காய் நன்றி. இனி வருகின்ற காலங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் சமாதானம் செய்கின்றவர்களாக நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு சமாதானத்தின் வாழ்வை கட்டளையிடுவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் அர்ப்பணித்து வாழ நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்திலே தருகின்றோம். எங்களுக்கு கடன் இருக்கிறதே, எங்களுடைய எதிர்கால வாழ்வு பயமாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு நீ துணையாளராக இருந்து உம்முடைய மெய் சமாதானத்தை வழங்கும்படியாக செபிக்கின்றோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி நீ சொல்லியிருக்கின்ற அந்த உறுதியான வார்த்தைகளை பிடித்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அவர்களுடைய குறைவுகளை ஊற்றத்தக்கதாக கிருபை செய்யும். மக்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகின்ற ஆண்டவர் நீர் சுவாமி. எந்த நிலைமையிலே எங்களுடைய திருச்சபை மக்கள் இருக்கிறார்கள் நீர் அறிவீர் கர்த்தாவே. அவருடைய கண்ணீர்களை துடைத்து சமாதானத்தின் தெய்வமாக மெய் சமாதானத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்டும்படியாக செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நிலைமை மாற்றம் பெற்று மீண்டுமாக திருச்சபைகள் எல்லாம் திறக்கப்படவும், நாங்கள் ஆலயத்திற்குள்ளாக வந்து உம்மை பணிந்து கொள்ளவும், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளவும், முழு மனதோடு உமக்கு நன்றிகளை படைக்கவும், சமாதானத்தின் வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் நீர் விரைவிலே உதவி செய்வீர் என்று நம்புகின்றோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து என்னுடைய வாழ்வை என்னுடைய அன்பின் கரத்திலே தருகின்றோம். நீரை பொறுப்பெடுத்து பாதுகாத்து பராமரித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று என் பேசும் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையோருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கடவுளின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் கூட்டுறவும் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் பலனும் ஆற்றலும் நாம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தாங்கி நிலைத்திருப்பதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் தாங்கி நிலைத்திருப்பாராக. ஆமென்.